கொஸ்டின் நம்பர் 14. 14 என்ன சொல்றாங்க? வாட் இஸ் given there அப்படின்னா m equal to tan theta plus cot theta. தீட்டாவை ஏ கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் ஏன்னு நோட் பண்ணிக்கிறேன். கொஸ்டின் என்ன கொடுக்குறீங்க. அதே மாதிரி n ஈக்குவல் டு எம் மட்டும் தான் கொடுக்குறான். என் பற்றி பேசல, எம் மட்டும் தான் கொடுத்துருக்கான். கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ப்ரூவ் தட் கேட்குறான். ப்ரூவ் தட் என்ன சொல்கிறான்? m ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை m ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு என்ன கேட்குறான்? கொசிக்கன் ஏ கேட்குறான். ப்ரூவ் தட்டில் கொசிக்கன் ஏ தான் கேட்குறானா? இங்கே கொசிக்கன் டி காஸ் டீட்டா கேட்டுக்கிறானா? சாரி, காஸ் டீட்டாங்கிறான். எனக்கு காஸ் ஏ தான் வரும். பிரிண்ட் மிஸ்டேக்கு, அது காஸ் ஏ தான் வரும். சரிங்களா? m ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை m ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு காஸ் ஏ. காஸ் டீட்டா கிடையாது, காஸ் ஏ. ஓகே அகைன். இப்போ நம்மளோட எம் வேல்யூ தெரியும். நம்மளோட என்ன வேல்யூ தெரியும்? எம் வேல்யூ தெரியும். அப்போ நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா, நியூமரேட்டர் வேல்யூ எம் ஸ்கொயர் மைனஸ் 1 என்ன வரும், டினாமினேட்டர் வேல்யூ எம் ஸ்கொயர் ப்ளஸ் 1 என்ன வரும் அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எம் ஸ்கொயர் என்ன வருதுன்னு பார்த்தோம்னா, எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு கொசிக்கன் ஏ ப்ளஸ் காட் ஏ ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்குது? ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ கொசிக்கன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் cot squared a plus 2 cot a into cosecant a. ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும்? m ஸ்கொயர் மைனஸ் 1 வேணும். அப்போ மைனஸ் 1 போட்டுக்கலாம். அப்போ என்னாச்சு? கொசிக்கன் ஸ்கொயர் a ப்ளஸ் cot ஸ்கொயர் a ப்ளஸ் 2 cot a into cosecant a மைனஸ் 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியும். நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இந்த மைனஸ் 1 கொசிக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1, இந்த மைனஸ் 1 வந்து இதோட கம்பைன் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா தான் நான் கம்பைன் பண்ணிட்டேன். ரிமைனிங் டைம் அப்படி எழுதுறேன். காட் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 2 காட் ஏ இன்ட்டு கொசிக்கன் ஏ. ஸோ இதனோட ஃபார்முலா என்னமா? கொசிக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1. இதனோட ஃபார்முலா என்னமா? எனி ஐடியா? காட் ஸ்கொயர் ஏ. சூப்பரா, வெரி குட். ஃபார்முலா மெமரி பண்ணி எழுதுது. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு தட் இஸ் ஈக்குவல் டு cot square a. கரெக்டுங்களா? cot square a plus again cot square a again இருக்குது. cot square a plus 2 cot a into cosecant a. அப்போ cot square plus cot square வந்து 2 cot square ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அப்போ என்னாச்சு? 2 cot square a plus 2 cot a cosecant a. இப்போ ரெண்டுக்கு காமன் என்னடா இருக்குது? ரெண்டுக்கு காமன் பார்த்தீங்கன்னா 2 cot a இதுக்கு இருக்குது. இதில் ஒரு cot a வெளியே இருக்குங்க, இந்த 2 வெளியே இருக்குங்க. அப்போ என்ன கிடைக்குதுன்னா 2 into cot a into cot a plus cosecant a. cot a plus cosecant a. இதுதான் வந்து m ஸ்கொயர் மைனஸ் 1ஓட வேல்யூ. இதே ஐடியா அப்ளை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? m ஸ்கொயர் ப்ளஸ் 1 கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ m ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்ளை பண்ணுங்க. ஆல்ரெடி m ஸ்கொயர் வேல்யூ இங்கே இருக்குது. கரெக்டுங்களா? m ஸ்கொயர் வேல்யூ இங்கே இருக்குது. இதுக்கு பதிலாக ப்ளஸ் 1 அப்ளை பண்ணால் இந்த ரிசல்ட் கிடைச்சிடும். அப்போ அப்ளை பண்ணுங்க. என்னாச்சு? cosecant square a plus cot square a plus 2 cot a into cosecant a plus 1. இப்போ எதையும் கம்பைன் பண்ணலாம்? காட்டையும் இந்த ப்ளஸ் 1ஐயும் கம்பைன் பண்ண போகிறோம். யாரையும்? ஈவனையும் கம்பைன் பண்ண போகிறோம். அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு cosecant square a plus cot square a plus 1 plus 2 cot a into cosecant a. ஆல்ரெடி உனக்கு ஃபார்முலா தெரியும். cot square a plus 1 என்னடா ஃபார்முலா? என்னோட ரிசல்ட் என்னடா ஃபார்முலா? cosecant square a. சூப்பர். cosecant இல்ல cosecant? cosecant. cosecant square a plus cosecant square a plus 2 cot a into cosecant a. அப்போ அதே ஐடியா தான். என்ன கிடைக்குது? 2 times of cosecant square a plus 2 times of cot a into cosecant a வரும். இப்போ எது காமன்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2வும் கொசிக்கனும், இங்கே இருக்க ஒரு 2வும், இங்கே இருக்க 2வும் இந்த ஒரு கொசிக்கன் வெளியே எடுக்க போகிறேன். அப்போ என்னாச்சு? 2 கொசிக்கன் ஏ வெளியே எடுத்துட்டேன். அப்போ என்னாச்சு? இதில் வந்து ஒரு கொசிக்கன் ஏ இருக்கும். ஒன்றும் இல்லை,
கொசிகன் ஏ ப்ளஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு காட்டியே இருக்குது காட்டியே சரிங்களா எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஒரே நிமிஷம் கண்ணே கிளாஸ் எடுக்கும்போது தொந்தரவு பண்ண என்னோட பேன் கார்டு இது பேரு போயிட்டு வேலையை பாருங்க இது ரொம்ப முக்கியம் கிடையாது கிளாஸ் எடுக்கும்போது மதியே என்ன வர என்ன வர போங்க போயிட்டு ஆமா போ ஓகே இப்போ எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னோட வேல்யூ என்ன இருந்துச்சு 2 கொசிகன் ஏ இன்ட்டு கொசிகன் ஏ ப்ளஸ் காட் ஏ இருந்துச்சு அதே மாதிரி எம் ஸ்கொயர் மைனஸ் ஏ இருந்துச்சு 2 காட் ஏ இன்ட்டு கொசிகன் ஏ ப்ளஸ் காட் ஏ இருந்துச்சு இப்போ நம்மளோட ப்ரூஃப் கட்டி என்ன வேணும் எல்ஹெச்எஸ் என்ன சொல்லிக்கிறாங்க எல்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு காஸ் ஏன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லிக்கிறாங்க அப்போ நான் எல்ஹெச்எஸ் எடுக்க போகிறேன் அப்போ எல்ஹெச்எஸ் எடுத்து என்ன ஆகுது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன் divided by m squared plus 1. m squared minus 1 ஓட ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சு ஆல்ரெடி 2 times of cot a அப்போ அதே தான் 2 times of cot a into cosecant a plus cot m squared plus 1 ஓட வேல்யூ 2 times of cosecant a into cosecant a plus cot a இப்போ என்னாச்சு cosecant a plus cot a cosecant a plus cot a ரெண்டும் கட் ஆயிரும் அதே மாதிரி இந்த 2 கட் ஆயிடும் அப்போ நம்மளுக்கு வர ரிசல்ட் என்ன வருது தட் இஸ் ஈக்குவல் டு காட் ஏ டிவைடட் பை கொசிகன் ஏன்னு வருது பட் நம்மளுக்கு காஸ் ஏன்னு ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறாங்க அதனால என்ன பண்ண போகிறோம் காட்டியும் கொசிகனையும் இன் டெர்ம்ஸ் ஆஃப் சைன் காஸ் மாற்ற போகிறோம் காட்டியோட ஃபார்முலா காஸ் ஏ டிவைடட் பை சைன் ஏ கரெக்டாமா அதே மாதிரி கொசிகன் ஏவோட ஃபார்முலா என்னது 1 பை சைன் ஏ கரெக்டாமா sin A கட் ஆயிரும் that is equal to cos A that is equal to RHS அப்போ LHS equal to RHS இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சம்டைம்ஸ் 3 மார்க் ஆர் 4 மார்க் எடுத்துப்பாங்க கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் சரியாமா